திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ் தானமிகமேவம் கழியாரவரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழோ மலர் தூவும் அடியார்கள் உழமாற வழியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வாரம் ஒரு 75வது பாடலை சென்ற வாரம் பார்த்தோம். 76வது பாடலை குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நீர்வழி வண்டு கிண்டி வெறி தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்பதாக இந்த பாடலில் அம்பாளை குறித்து அகப்பூசை நடத்தியதை நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் அபிராமிப்பட்டர். பூசையிலேயே புறப்பூசை அகப்பூசை என்று உண்டு. புறத்தே செய்து 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 வழிபட்டு இப்போ கோவிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், சாமியோடைய திருவுருவை பார்க்கிறோம். அப்படி பார்த்து 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 அந்த உருவமானது நம்முடைய உள்ளத்திலே அப்படியே ஓவியமாக எழுதி வைக்கப்படும். எல்லாருக்கும் இது சாத்தியமான ஒன்று. இப்போ நம்ம அடிக்கடி போகிற கோவில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் ஊரில் பாகம்பிரியாள் அப்படியே நின்ன கோலத்தில் அவ்வளவு அழகாக இருப்பாள். இவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்கலைன்னா நம்மளால் முடியாதுன்ற அளவுலலாம் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் இருப்பாள். ஒரு நாள் புடவை கட்டியிருப்பாள், ஒரு நாள் பாவடை போட்டிருப்பாள், அவ்வளவு அழகு. ஒரு நாள் மடிசார் கட்டியிருப்பாள், மடிசார் கட்டும்போது மாமியாவே தெரிவா, பாவடை கட்டும்போது சின்ன பிள்ளையாவே தெரிவா. இது அப்படியே அனுபவித்து ரசித்து இந்த அம்மையை மனத்திற்குள் எழுதி ஓவியமாக எழுதி இப்போ வெளியூருக்கு போயிட்டோனால அந்த காட்சி மனசுக்குள்ளே இருக்கும். எப்போ நம்ம அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு ஏங்கி தவிச்சு போயிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் அகப்பூசை, அகத்தில் வழிபடுவது. ஏதோன்னு நினச்சிக்கிடாதீங்க. தினந்தோறும் போய் நம்ம வழிபாடு செய்கிறது ஒரு காலகட்டத்தில். இப்போ கோயிலுக்கு போக முடியாத சூழல் என்று கூட ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு இடையூறுகள் ஏதேனும் வரலாம். அந்த காலத்திலெல்லாம் உள்ளத்திற்குள் எழுதி வைத்த அந்த ஓவியம், அந்த காட்சி, அதுதான் நமக்கு அப்படியே அழகாக தோன்றக்கூடியதாக இருக்கும். இதை அபிராமிப்பட்டர் முழுக்க அக வழிபாட்டில் தான் இருந்தார். புற வழிபாட்டை காட்டிலும் அக வழிபாடு என்பது 1000 மடங்கு மேலான ஒன்று. இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் நிலை. இது அப்பர் பெருமானும் சொல்கிறார், ஒன்றி இருந்து நினைமீன்கள், ஒன்றி இருந்து நினைமீன்கள். இந்த பொருள் அதுதான். இறைவனோடு ஒன்றுவதற்கு மிக மேலான ஒன்று எது என்றால் உள்ளத்திற்குள் எழுதுதல். இப்போ உள்ளத்திற்குள் எழுதுதல் அப்படின்னு சொல்கிறோமே, உள்ளம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். உள்ளம் என்பது கரணங்கள் 4, அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் வாயிலாக அதில் மனம்தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எடுத்துகிட்டு வந்து உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து காமிக்குது. அப்புறம் அதை கொஞ்சமாக புத்தி, அப்புறம் அகங்காரம், அப்புறம் சித்தம். சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அப்போ அந்த சித்தத்துக்குள்ளே வந்து படிந்து விட்டது என்றால் மிக உயர்ந்த தவ நிலை. தவசிகள் யோகிகள் எல்லாம் இப்படித்தான். தவம்ன்றது என்னன்னா, காட்டில் இருந்தாலும் சரி, மேட்டில் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தவம் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் தவம். அகத்தில் பூசித்தல் மேலான தவம். அதை அபிராமிப்பட்டர் நமக்கு அழகாக காமிக்கிறார் பாருங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். குறித்தேன் அந்த பாட்டில் 76வது பாட்டில் குறித்தேன் மனதில்
நின் கோலம் எல்லாம் அப்படின்ட்டார். கோலம் எல்லாம், கோலம் என்றாலே உருவம், அழகு, இப்படி பல பொருள்கள் உண்டு. அப்போ அம்மையை உருவமாக கண்டு அந்த அழகை கண்டு அப்படியே குறித்து வைத்து விட்டார். இப்போ எல்லாம் ஏன் போட்டார் கோலம் எல்லாம் அப்படின்னா, பல பல ரூபம் கொண்டவள் அம்மை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம ஊரில் இங்கே உள்ள ஊரில் பாகம்பிரியாளாக இருக்கிறா. கொஞ்சம் தள்ளி போய்கிட்டிங்கன்னா கோயில்பேட்டில் செண்பகவல்லியம்மானா இருக்கா. அப்படியே நின்ன கோலத்தில் பிரம்மாண்டமாக நிற்கிறா. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிட்டிங்கன்னா சங்கரன் கோயிலில் கோமதி தாயா நிற்கிறா. இங்கிட்டு தள்ளி வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் காந்திமதி தாயா நிற்கிறா. மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சியாக நிற்கிறா. இப்படி பல பல ரூபம், பல பல பெயர் கொண்டவளாக, ஒரு உருவம் இல்லை பல உருவம் கொண்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி வருமா அப்படின்னு நம்ம வேற சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம பார்த்து 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 அனுபவிக்கிறவல்லையா இவா, அது வேற சொல்லுவோம். அதுபோல் ஏன் இத்தனை கோலம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் நமக்கு. ஏன் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது? உயிர்களாகிய நாம் எல்லோரும் ஒரே விதமான பக்குவ நிலையில் இல்லையே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோமே. அது மலத்தின் காரணம் அல்லவா? இந்த உயிரின் அறிவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லவா இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மலம் உயிர் அறிவை மறைத்து கொண்டிருப்பது தானே. அப்போ யாருக்கு எப்படி வந்தால் அவர்களோடு உணர்விலே ஒன்ற முடியுமோ அப்படி வர்றாளாம் அம்பாள். எவ்வளவு கருணை பாருங்க. நம்முடைய அறிவின் தன்மையை உணர்ந்து கொண்டு அம்மை அந்த ரூபம், அந்த பெயர், நாமம் தரித்து கொண்டு வருகிறாள். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புராணமாகட்டும் வரலாறாகட்டும் எத்தனையோ நம்ம நூல்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கோலம் கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். காளியாக வருகிறாள், மாரியாக வருகிறாள், துர்க்கையாக வருகிறாள், சாமுண்டியாக வருகிறாள், ராஜராஜேஸ்வரியாக வருகிறாள். எத்தனை கோலம் பாருங்கள் இதெல்லாம். ஏன் ஒரே காளி மட்டும் இருக்கக்கூடாதா, மாரி மட்டும் இருக்கக்கூடாதா, துர்க்கை மட்டும் இருக்கக்கூடாதா, சண்டியாக வருகிறாள் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அசுரத்தன்மையை, அசுரர்களை அழிக்க வந்த தன்மை. அப்போ அந்த அசுரன் அப்படின்றது எது? உயிரின் அறிவிலே இருக்கும் அறியாமையின் காரணமாக வெளிப்படும் தன்மை. இதை நீக்குவதற்குத்தான் பல பல கோலம் கொண்டு பல பல ரூபம் தாங்கி பல பல நாமம் தாங்கி வரும் அன்னை. உயிர்களின் பொருட்டாக, நம் பொருட்டாக இப்படியெல்லாம் வரும் அன்னையை அப்படியே பாட்டில் அப்படி சொன்னார். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் அப்படின்னாரு சொன்னார் இல்லையா. அப்படி கோலத்தை அப்படி மனதுக்குள்ளே வச்சதுனால மரளியெல்லாம் வர முடியாது, பக்கத்தில் இருக்க முடியாது. மறித்தேன் அப்படின்ட்டார், சொல்லிட்டாரா. எவ்வளோ அருமையான ஒரு பாடல். அதுக்கு அப்படியே தொடர்ச்சியாக, ஏன்னா இது அந்தாதி பாடல், அந்த சொல் வகையில் மட்டும் இல்லை பொருள் வகையிலும் அந்தாதி தொடர். அந்த பொருளை அப்படியே கொண்டு வர்றார். பல பல கோலம் சொன்னார் இல்லையா, அந்த கோலம் எது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். 10 பெயர்கள் தான். ஏன்னா 1000 நாமங்கள், ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடிதல்லே நம் கொண்டாமம். 1000 நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது. அது மட்டுமா, லலிதா திரிசதின்னு இருக்குது. இப்படியெல்லாம் நாமங்கள் கொண்ட அம்மையை இங்கே ஒரு 10 நாமங்கள். அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் தினந்தோறும் மந்திர சொல்லை போல சொல்லணும். மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் மந்திரம். மனதுக்குள்ளேயே அப்படியே ரீல் ஓட விடுங்க. இன்றைக்கி ஏதோ ரீல்ஸுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இந்த நாமத்தை எல்லாம் ரீல்ஸாக விடுங்க. உண்மைக்கே அம்மை அந்த கோலம் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு கோலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை, எதையெல்லாம் சாதிக்கிறாள் அப்படின்னு. அப்படிப்பட்ட சாதனையை நமக்கு செய்து விடுவாள் இந்த அன்னை, ஒவ்வொரு நாமம் கொண்டவளாக. அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. இதுக்கு இவங்க கூட அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு பெருமைகளை ஒவ்வொருத்தர் பேசும்போது எவ்வளவோ பேசியிருக்காங்க. அதில் எங்கள் ஊரில் உள்ள இளம்பரை மணிமாரம்மா, அந்த அம்மா நிறைய இடங்களில், ஏன்னா அபிராமி அன்னையை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. அவங்க பேச்சுக்களே எப்படி இருக்கும்னா,
அனுபவமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் கண்ட அனுபவத்தை தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அவங்க மதுரையில் ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு பையன் ரொம்ப வருத்தத்தோடு வந்து கேட்டப்போ எனக்கு வேலையே கிடைக்கலம்மா அப்படின்னு வருத்தத்தோடு வந்தப்போ இந்த பாடலை எடுத்து கொடுத்து இதை மந்திர சொல்லிக்கிட்டே போ, அடுத்த தடவை போகும்போது உனக்கு கண்டிப்பாக வேலை. அதே போல் அந்த பையன் சொல்லிக்கிட்டே போய் அன்னைக்கு ஒரு பெரிய வேலை அந்த பையனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப அனுபவமாக சொன்னாங்க. இதான் மந்திர சொல்லுங்க, இதுக்கு மேலானது ஒன்றுமே கிடையாது. இந்த மந்திரங்கள் நம்முடைய உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அபிராமிப்பட்டர் நமக்கு அகபூஜையை சொல்லி கொடுத்துட்டார். முதல் பாட்டிலேயே அகத்திற்குள் வைத்து வழிபடுதல். இந்த அகத்திற்குள் வைத்து வழிபடும் போதே நம்ம பார்த்தோம் அந்த கரணங்கள் அதில் மனம் புத்தி சித்தத்தில் போய் சேர்ந்துட்டுனா அப்படியே நமக்கு மேலான ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிலாம் பார்த்தோம். இது 4மே கரணங்கள் தானே, கருவி தானே. கருவிகள் தத்துவங்கள் கருவிகள் எல்லாம் ஒரு காலத்தில் உடல் போகும்போது போயிருமே. அப்படின்னு பார்த்தா இந்த சித்தத்தில் வைத்து செய்யப்படும் காரியமெல்லாம் சிவமாக்குன்னு பார்த்தோமா, தவமாக்குன்னு பார்த்தோமா, அது அப்படியே உயிரில் பதிந்து விடும். உயிர் பதிவு, உயிர் நித்த பொருள் என்றும் உள்ள பொருள், அதில் பதிய 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 உயிர் அறிவில் இருக்கும் மலம், ஆணவ மலம், அது நீக்கம் பெறுகிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது, நமக்கு தெரியலை. இருள் என்ற ஒன்று நீங்கி ஒளி என்ற அந்த பேரொளி பிழம்பு நமக்குள் எழ ஆரம்பிக்கிறது. இந்த மந்திர சொல்லை உச்சாடனம் செய்யும்போது இன்னும் சொல்லப்போனால் இந்த மந்திரத்திற்கு உரிய அந்த உருவத்தை தியானித்தல் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு நம்ம மந்திர சொல்லையாவது சொல்லலாம், ஆனால் அந்த மந்திரத்திற்குரிய இப்போ பாட்டுடைய பொருள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்லும் போதே. அப்போ அந்த மந்திரத்திற்குரிய அந்த உருவம் எப்படிப்பட்டது, எதை செய்ய வந்தது, எந்த நிலையில் யாருக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் இங்கே பதிந்து நம்முடைய எந்தெந்த காலகட்டம் துன்பம் வருகிறதோ அந்த துன்பத்தை அப்படியே நீக்கிட்டு ஓடிப்பேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒன்று பாருங்கள். மந்திர சொல் எப்படி நமக்கு உதவ வருகிறது என்பதையும் சேர்த்து தான் வச்சாங்க. என்ன ஒரு உள்ளீடாக வச்சாங்க. அதுக்கு பொருளுரை எழுதும்போது இப்போ கீபாஜா மாதிரி பெரியவங்க எழுதி வச்சாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது இந்த பாடலை சிந்திப்பதற்கு. அடியேன்னு காலையில் அதைத்தான் நினச்சேன். திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. இப்போ அதை சொல்கிறார் பாருங்கள் அந்த பாட்டு. பயிரவி பஞ்சமி பாச அங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி. இந்த ஒவ்வொன்றிலே அப்படி கமா கொடுக்கங்க. பயிரவி பஞ்சமி பாச அங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா பைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி 10 இது வந்துட்டா வாராகி என்றே செயிர் அவி நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே. அருமையான ஒரு பாடல். முதல்ல நாமமா சொல்கிறார் பைரவி என்பதா முதல் பாட்டிலேருந்து வருது. அந்த பைரவி என்ற பெயரையே இங்கே சொல்கிறார். இறைவன் எம்பெருமான் பைரவ கோலம் கொண்டு வந்து உயிர்களாகிய நமக்கு நம்மிடம் உள்ள மலம், ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ஐயும் நீக்குவதற்காக, அதுவும் ஆணவ மலத்தின் காரியம் அறியாமை, இருள். அந்தகன் என்ற ஒருவன், இந்த அந்தகன் அசுரன், அந்தகாசுரன், இவனை அழிப்பதற்கு பைரவ கோலம் கொண்டு வந்தார் என்பதெல்லாம் பார்க்கிறோம். இந்த பைரவனுக்கு உரியவள் யார்? பைரவி அம்மை. பைரவன் இன்றைக்கும் கோவிலில் இருக்கிற பைரவர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அம்பாள் இருக்கிற இடத்துல பைரவி இருப்பார், சுவாமி இருக்கிற இடத்துல பைரவர் இருப்பார். இவர் தான் காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா இறைவனுடைய மூர்த்தங்களில் ஒன்று தான். அதுலேயும் அட்டவிரட்டான செயல்களில் வரவெல்லாம் யாருன்னா பைரவ மூர்த்தம்தான். இந்த பைரவ மூர்த்தம் என்பது தவறுகளையெல்லாம் தண்டித்து ஒருத்து நீக்கி நம்மிடம் இருக்க தவறுகள் தான். எங்கேயோலாம் போகாதீங்க. என்றைக்கு நம்மகிட்ட தவறு வருதோ அன்றைக்கி அசுர குணம்தான்.
அசுரகணத்தை எல்லாம் நீக்கி அந்த கோலம். இதைத்தான் இந்த இடத்துல பைரவி என்ற ஒரு அருமையான இறைவன் எம்பெருமானுடைய பைரவ கோலம். அது பைரவர் என்னாலே 64 பைரவர்கள் இருக்காங்கன்னா கூட சொல்லுவாங்க. அதில் அதனுடைய அடிச்சொல் என்னன்னா பீரு. பீரு பீரு என்றால் பயமுறுத்துதல், பயப்பட வைத்தல். யார் நமக்கு துன்பம் செய்ய வருகிறார்களோ அவர்களை நடுங்க வைத்தல், ஓட வைத்தல், இன்னும் அடக்குதல், ஒடுக்குதல், நீக்குதல், இத்தனையும் பைரவரின் வேலை, பைரவியின் வேலை. நீங்கள் கோவில்களில் போனீங்கன்னா இந்த பைரவர வழிபாடு, அதில் இந்த அஷ்டமி காலங்கள்லாம் பைரவ வழிபாடு இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே இருக்குது, அந்த காலத்திலேயே இருக்குது. நம்முடைய வரலாறுகளும் சொல்லுது 64 பைரவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. அதுலேயும் நீங்கள் சிதம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொர்ண பைரவர், நிறைய இடங்களில் சொர்ண பைரவர் இருக்கார். இந்த சொர்ண பைரவர் தான் இந்த தீட்சிதர்களுக்கு மிக இக்கட்டான சூழல்லாம் ஒரு சூழல் வந்ததாம். சாப்பாடுக்கே கஷ்டம் வந்த நேரங்களில் தினந்தோறும் இங்கே பைரவர்கிட்ட போவாங்களாம். அங்கே காசு படிக்காசு வச்ச மாதிரி ஒரு பொன் காசு இருக்குமா, அன்னன்னைக்கு ஒருத்தருக்குரிய முறைமை, அவங்களுக்குரிய காசு இருக்குமா, அதை எடுத்துக்கிடுவாங்களாம். அதுதான், வேறு யார்கிட்டையும் கையேந்த மாட்டாங்களாம். அப்போ எப்படியெல்லாம் நம்ம நாட்டில் தேசத்தில் இறை வழிபாடும் இறை சாநித்தியமும் அருளும் பெற்றிருந்தார்கள் என்பதை நம்ம வரலாறுகள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். திருக்கோவலூரில் போனீங்கன்னா அப்படியே அந்தகாசுரனை அப்படி தூக்கிட்டு நிற்பார். அந்தகன் என்றால் இருள். இந்த இருள் தானே அறியாமையை செய்து கொண்டு இருக்கிறது. ஒன்றையும் தெரிய விடாமல், நம்மையும் தெரிய விடாமல், நம்மை செலுத்தும் இறைவனையும் அறிய விடாமல், அப்படிப்பட்ட பைரவி, பயப்படச் செய்பவள். இன்னும் சொல்லப்போனால் துர்க்கைக்கு கூட பைரவின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த போர்க்காலத்திலெல்லாம் மயான வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. துர்க்கை வழிபாடு அரசர்களால் செய்யப்பட்டது. போர்க்காலத்தில் முதல்ல இந்த துர்க்கை வழிபட்டு தான் சொல்ல. துர்க்கம்னா அரண், அரணாக இருந்து நம்மை காப்பவள். இந்த பைரவி தான் துர்க்கையாக இங்கே வரக்கூடியவளாக இருப்பவள் அப்படின்றது. இது அபிராமிப்பட்ட ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. தித்தித்த ஒத்தப்பறிவுத நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. எவ்வளோ அழகாக இப்போ சொல்கிறார் பாருங்க. அரண்டிப்பா அந்த போர்க்களத்தோடைய வர்ணனையைத்தான் சொல்கிறார், வர்ணிக்கிறார். பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட அப்படிங்கிறார். கழுதுனா பேய், கழுகுன்னா அந்த கழுகுகள் பறந்து வருது, பேய்களும் அங்கே சூழ்ந்து இருக்க, நடுவில் யார் இருக்கா, பைரவி இருக்கிறாள் என்று. அப்போது நமக்கு வரக்கூடிய எதிரிகளை துவம்சம் பண்ணுவது இந்த பைரவ கோலம், துர்க்கை கோலம் என்பதாக. அப்படிப்பட்ட நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கும் ரூபம் கொண்டவளாக வரும் அன்னை. அதைத்தான் முதல்ல பைரவி என்ற ஒரு திருநாமத்தை சொன்னார். அப்போ நமக்கு துன்பம், அப்பாடா இந்த நாமத்தை சொன்னால் நமக்கு துன்பம் வராது. நம்முடைய துன்பங்களை எல்லாம் எதிரிகளை துவம்சம் பண்ணி தூக்கி விடுவாய்வா. யார் அம்மை வழிபாட்டில் இருக்கிறார்களோ அவங்களை எதிரிகள் பக்கத்தில் வர முடியாது. அப்படி அரணாக சுற்றி வந்து நிற்பாள் அம்மை. அப்படிப்பட்ட பைரவியாக நிற்கும் இவள் அடுத்து எப்படி வர்றாளா, பஞ்சமியாக வருகிறாளாம். பஞ்சமி என்பது 5 என்று ஒரு பொருள். பஞ்சம் என்றால் 5, 5ஆவதாக இருப்பவள். இந்த 5ஆவதாக என்ற மாத்திரத்தில் பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இந்த 5 பேர் 5 தொழில்களை புரிபவர்கள். இதிலே சதாசிவனின் மனைவியாக வருபவள் மனோன்மணி. இந்த சதாசிவம் என்பது நம்ம தத்துவ வடிவில் எடுத்துக்கிட்டோம்னா சுத்த தத்துவத்தில் நாத, விந்து, சதாசிவம் 3ஆவதாக வரும். கீழேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மன், திருமால் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மேலாவதாக 5ஆவதாக வரும். அப்போ அங்கேருந்து வரும்போது நாத, விந்து 2 அரூபம், சதாசிவம் அருவுருவம். இந்த சதாசிவம் தான் லிங்க வடிவம். இந்த லிங்க வடிவிலே இருக்கக்கூடிய இறைவன் இவர்தான் அருளலாகிய தொழிலை புரிபவர். அப்போ அருளலாகிய தொழிலை புரிய வரும் அம்மை யார் என்றால் இந்த பஞ்சமியாக வரும் மனோன்மணி. அதுலேயும் கூட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி,
ஆதிசக்தி பராசக்தி என்ற 5 வகை சக்திகள். இதில் பராசக்தி ரூபமாக இருப்பவள் இவளே. அருளலாகிய தொழிலை புரியும் வண்ணமாக நமக்கெல்லாம் இங்கே பராசக்தியாக இருக்கும் அம்மை என்பதாக மிக அழகாக. அப்போ முதல்ல நமக்கு துன்பங்களே வராமல் காக்கும் பைரவியாக இருக்கும் அம்மை. அது மட்டுமா, அருளை அதாவது அருளலாகிய தொழிலை புரிவதற்காக பஞ்சமியாக வரும் அன்னை, மனோன்மணியாக வரும் அன்னை, சதாசிவனின் மனைவியாக வரும் அன்னை அப்படின்னு எவ்வளோ அழகான ஒரு பட்டியல் கொண்டு வர்றார் பாருங்க. கொண்டு வந்து அடுத்து சொல்கிறாரு, பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் கொண்ட அன்னை. பாசம், கையில் 4 திருக்கரங்கள் இருக்கும் அம்மைக்கு. அப்போ அந்த 4 திருக்கரங்களில் கீழே இருக்கக்கூடிய 2 கரத்தில் ஒன்றில் பாசம் இருக்கும், ஒன்றில் அங்குசம் இருக்கக்கூடியதாக இருக்கும். எதுக்கு பாசம்? பாசம் என்றால் கயிறு என்று ஒரு பொருள், பாசக்கயிறு அப்படிம்பாங்க. அப்புறம் அங்குசம் அப்படின்னா ஒரு கோடலி மாதிரி ஒரு பொருள், வேகமாக வெட்டக்கூடியது, நம்ம அழு மாதிரின்னு வச்சுக்கலாமே. பாசம் அங்குசம் இது 2 யார் கையில் இருக்குன்னா விநாயகர் கையில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அம்பாள்கிட்ட இருந்து தான் விநாயகர்கிட்ட வந்தது. அம்பாள் தான் தனக்குரிய பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, மூத்த பிள்ளை, பொறுப்பான பிள்ளைன்னு அவர் கையில் கொடுத்தா. ஏன்னா இந்த 2 எதை நமக்கு டினோட் பண்ணுகிறது அப்படின்னா, உயிர்களாகிய நமக்கு இப்போது உடல் கொடுக்கப்பட போகிறது. தத்துவ கூட்டங்களோடு சேர போகிறோம். தத்துவ கூட்டங்களோடு தத்துவங்கள் நிலையானது இல்லை, கொஞ்ச காலத்துக்கு சேர்த்து வைக்க போகிறார் சுவாமி. அதை செய்கிறவ அம்பாள் தான். அதை செய்கிறவ, அதை பாசாங்குசைன்றது அதுதான். பாசாங்குசை என்பவள் அவள்தான். 5 தொழிலை புரிய வருபவள், பராசக்தியாக வெளியே வருபவள். அப்படி வரும்போது பாசம் கயிறு, கயிறுன்றது விருப்பு வெறுப்பு, விருப்பையும் வெறுப்பையும் கொண்டு வந்து அப்படியே கூட்டி வைத்து, கயிறை வச்சு என்ன செய்கிறாங்க, கட்டுவாங்க. அப்படி தான் கட்டி போடுறாங்க. தத்துவ கூட்டங்களோட தனு கரணம் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரு உடம்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு உலகம் கொடுக்கப்படுகிறது. கட்டப்படுகிறோம். எதனால் கட்டப்படுகிறோம்? கயிற்றினால் கட்டப்படுகிறோம், பாசத்தினால் கட்டப்படுகிறோம். அந்த பாசம் என்பது என்ன என்றால் விருப்பு வெறுப்பு, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க. இது எல்லாமே தத்துவங்களை நமக்கு அப்படியே அழகாக டினோட் பண்ணுது. இந்த விருப்பு வெறுப்பு என்பது நாம் செய்த வினைகளுக்கு, அதான் அறம்பாவம் என்னும் அருங்கயிறு. அதுதான் இங்கே பாசம். இந்த பாசத்தையும் அங்குசத்தையும், ஏன்னா இந்த பாசம் என்பது விருப்பு வெறுப்பு என்ற கயிறால் கட்டப்பட்டு தத்துவ கூட்டம். வினை போகம் என்பது தேகம், அந்த வினை என்பது நல்வினை தீவினை, அறம் பாவம். இதை கயிற்றினால் போட்டு கட்டுற மாதிரி உயிர்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகிறது. யாரால் கொடுக்கப்படுகிறது? அம்மையால் கொடுக்கப்படுகிறது. அம்மையால் கொடுக்கப்படுகிறது. 5 தொழில் புரிய வருகிறாள் அம்மை. அந்த 5 தொழில் புரிய வரும்போது பாசம் விருப்பு வெறுப்புகளோடு நாம் இங்கே கட்டப்பட்டவர்களாகிறோம். அதோடையே விட்டுருவாளா? இப்படியே உடம்பு எடுத்துக்கிட்டே போ, ஒவ்வொரு பிறவியாக எடு, ஒவ்வொரு கஷ்டமாக படு, இதான் அவளுடைய வேலை. கருணைங்க, அம்பாள் கருணை, கருணையே வடிவானவள். இல்லை, இந்த உடம்பு உனக்குரியது இல்லை, இந்த ஒரு பிறவிக்கு கொடுத்துருக்கண்டி, எல்லாத்தையும் கழிச்சிட்டு வா, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், பேரின்பம் உனக்கு காத்து கிடக்கிறது என்று இதை வெட்டி வீழ்த்தி, அதுதான் அங்குசம். பாசத்தினால் கட்டப்பட்டு இது என்னுடையது அல்ல அல்ல என்று ஒரு காலகட்டத்தில், அது எந்த பிறவின்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிறவியில் வரும், எல்லாருக்கும் வரும். நீங்களா நானா யாரும் தப்பிக்க முடியாது. அம்மையுடைய கருணை இதில் தெரியும். நாம் நினச்சிக்கிடுவோம், ஐயோ என்னை இந்த பாடா படுத்துகிறாளே அம்பாள், இவ்வளவு கஷ்டம் வருதே, உறவுகளால் கஷ்டம் வருதே, அப்படி நம்ம நண்பர்களால் கஷ்டம், இப்படி தான் நம்ம நினைப்போம். உண்மையிலேயே அது கஷ்டம் என்பதே இல்லை. அம்மையின் கருணை கருணை கருணை. இதை வெட்டி வீழ்த்து, வெளியே தள்ளி விடு, இது உனக்குரியது அல்ல என்று வெட்டி வெட்டி வீழ்த்துகிறாள் அம்மை. அப்படி வெட்டி வீழ்த்துவது தான் இங்கே அங்குசம்.
பாசம் அங்குசம் ராகஸ்வரூப பாஷாட்யாயை. சகஸ்ரநாமம் அழகா சொல்லுது. குரோத கார அங்குச ஜ்வாலா. எவ்வளோ அருமையான சகஸ்ரநாமம் பாருங்க. அருமையான பொருள் பொதிந்தது. நமக்காக வரும் அன்னை பைரவி, பஞ்சமி. பைரவியாக வந்து நம்மை காக்க வருபவள், பஞ்சமியாக வந்து அருளை தருபவள், பாசத்தை ஏந்தியவளாக விருப்பு வெறுப்புகளோடு நம்மை கட்டுபவள், அங்குசத்தை கையில் ஏந்தி வெட்டி வீழ்த்துபவள். இந்த உலகத்திலே நாம் வாழும் காலம் வரையாக பஞ்சபாணி கொண்டவளாக. பஞ்சபாணி என்பது 5 தன்மாத்திரைகளையே 5 மலர்கணைகள் என்பதாக இங்கே 5 தன்மாத்திரைகளையே கொண்டவளாக பஞ்சபாணி 5 தன்மாத்திரைகள் கொண்டவளாக இந்த மலர்கணைகள் மூலமாகத்தான் மன்மதன்கிட்ட கொடுக்குறா. இதை மலர்கணைகளை போப்பா, ஏன்னா அந்த மன்மதன் தானே நமக்கெல்லாம் விருப்பு அப்படின்றத போடுவான். இந்த பொருள் மேலே விருப்பு, இந்த பொருள் மேலே விருப்பு, அப்படியே மலர்கணை தொடுத்து விட்டால் எப்பேற்பட்ட தவசியும் ஞானியும் விழுந்து விடுவான் காமத்திலே. ஆனால் அந்த பானம் எங்கே இருக்கிறது? அம்மையின் கையில் இருக்கிறது. பஞ்சபாணி அந்த 5 தன்மாத்திரையும் அவ கையில் வச்சிருக்கிறார். யார் அவளை சரண் அடைகிறோமோ அப்பொழுது அவைகள் செயல்படாது, என் அம்மை செயல்படுவாள். இதன் மூலமாக அம்மை செயல்பட்டு இந்த ஆன்மாவை தனதாக்கி கொள்ளுவார். இவர் அபிராமி பட்டர் அழகாக அதை உணர்ந்து நமக்கு எடுத்து சொல்கிறார். பஞ்சபாணி என்று சொல்லி இப்படியெல்லாம் வரும் அண்மை அடுத்து சொல்கிறா பாருங்க. வஞ்சர் உயிர் அபி உண்ணும். இது அப்படியே சேர்த்துக்கங்க, பிராக்கெட்டில் கொண்டு வந்திருக்க. வஞ்சர் உயிர் அபி உண்ணும் உயர் சண்டி. அம்மை சண்டியாக வருகிறாளாம், சண்டி தேவி. இன்னைக்கு சண்டி கோமம் எதையோ சொல்கிறாங்க. உண்மைக்கிலேயே சண்டி கோமம் என்பது அம்மை தான் செய்கிறா. அந்த அம்மையை உள்ளுக்குள்ளே வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும், சண்டி கோமம் உள்ளே நடந்துடும். எதை செய்கிறான்னு சொல்கிறாரு பாருங்க இவ்வளோ அழகா. இந்த போர்க்களத்துல எல்லாம் போர் புரிய வர்றா. அப்போதே நம்ம பார்த்தோம், துர்க்கை வர்றா. அப்போ துர்க்கையை வழிபாடு செய்துட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. அப்போது அம்பாள் அந்த போர்க்களத்தில் எதிரிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களை எல்லாம் அப்படியே காவு வாங்குறாளாம். இந்த இடத்துல வஞ்சர்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. போர்க்களத்தில் தனக்கு உரியவர்கள், தனக்கு உரிய பக்தர்கள், எதிரே இருப்பவர்கள் வஞ்சகர்கள். இந்த பக்தர்களுக்கு அந்த வஞ்சனை செய்ய வருபவர்கள், அவர்களை அப்படியே துவம்சம் பண்ண வர்றா. அதான் வஞ்சர். தன்னை அண்டி தன்னையே வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அந்த வஞ்சனை செய்ய வர்றாங்க பார்த்தீங்களா. அவர்கள் இந்த போர்க்களத்தை வச்சுக்கோங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அவர்களை வெட்டி வீழ்த்துவது போல இந்த வஞ்சர்களுடைய உயிரை அவி என்றால் அபிர்பாகம் சொல்கிறோம் இல்லையா, தனதாக எடுத்துடுறா. உயிரை வாங்கிடுறா, எடுத்துடுறா. உயிரவி உண்ணும் அவர்களை காவு கொள்ளும் அம்மை யார் என்றால் உயர் சண்டி. இவள்தான் மேலான சண்டி தேவி என்று சொல்ல சண்டிகா என்று சொல்லும் சகஸ்ரநாமம். சண்டிகா என்பதாக. சண்டிகான்ற சொல்லே என்னன்னா கோபம் உள்ளவள். பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்து விட்டால் இவள் சண்டிகாவாக முன் வந்து விடுவாள். கோபத்தில் திளைத்தவளாக வந்து விடுவாள். சண்டிகா என்பதாக சண்டி தேவியாக வந்து நிற்கிறாள் அம்மை. அடுத்து ஒரு நாமம் சொல்கிறார் பாருங்க. அப்படி வரும் அம்மை இந்த பகைவர்களை உயிரையே வாங்கிப்படுறா. ஆனால் பக்தர்களுக்கு என்ன செய்கிறாளாம்? காளியாக வருகிறாளாம். காளம் என்றால் இருள், காளி என்றால் இருளை நீக்குபவள். யார் இவளை வணங்கி வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு இருளை நீக்கி அருளை வழங்கும் காளி. காளி என்றால் ஞானத்தை தருபவள் என்று பொருள். நிறைய வரலாறு சொல்லலாம் இதில், இப்போ நேரம் கிடையாது. காளி என்ற சொல் எத்தனை பேருக்கு எந்தெந்த நிலையிலே வந்து
ஞானத்தை கொடுப்பவள். இருளை நீக்கி, இருள் என்பது அஞ்ஞானம், அஞ்ஞான இருளை நீக்கி மேலான அருளாகிய ஞானத்தை கொடுப்பவள் காளி. அந்த காளி இந்த சண்டாசுரன் முண்டாசுரன் என்ற அசுரன்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது துர்க்கை பத்ரகாளி அழித்தது அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் அசுரர்கள், இருள், அதை நீக்கக்கூடிய காளி என்ற ஒரு அம்மையாக. இந்த காளி என்பது கரிய நிறம் கொண்டவள் என்றும் சொல்வார்கள். இன்னொன்று கருமை நிறத்தை நீக்குபவள் என்றும் சொல்வார்கள். நம்மிடம் இருக்கும் கருமை நிறம் அறியாமையை நீக்குபவள் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்டதான காளி அடுத்து எப்படி வர்றாளா, உயிர்களாகிய நமக்கு நன்மை செய்ய வரணும் இல்லையா, அதுக்காக காளியா மட்டும் வந்தால் பத்தாது, ஒளிரும் கலாவாக, ஒளிரும் கலா பைரவி மண்டலி மாலினி, இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்த்து அப்படி ஒரு பிராக்கெட் வச்சுக்கலாம். ஒளிரும் கலா அம்மை. இப்போ இது அப்படியே சைவ சித்தாந்தங்க, வேறு ஒன்றும் இல்லை. சுத்த தத்துவத்தில் நாதம், அடுத்து விந்து, இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக அம்மை இறங்கி வருகிறாள். இறங்கி வரும் அன்னை இப்போ எங்கே வர்றாங்க, தத்துவம் கடந்த நிலையில் இருக்கவங்க தத்துவத்துக்குள்ளே இறங்கிடுறாங்க. இப்போ தத்துவத்துக்குள்ளே வந்தால் கூட சுத்த தத்துவத்தில் இருக்கிறது இவங்க தான். அது தத்துவம் ஜடப்பொருளாக இருந்தால் கூட இங்கே இறைவன் தான், இறைவனுடைய அருள் ஆற்றல் தான் அங்கே உட்கார்ந்துருக்கு. இந்த அருளாற்றலாகிய அம்மை இப்போ செயல்படுத்தணும். எதை செயல்படுத்தணும், மாயை என்ற பொருளை உயிர்களுக்கு அப்படி கூட்டணும். கூட்டி இந்த உயிர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். என்ன விளக்கம் கொடுக்கணும், முதல்ல உலகம்தான் தெரியும், உலகத்தோடைய தன்மையை புரிய வச்சு. இப்போ சின்ன குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்க, மடியில் இருக்கும், அம்மா மடியில் இருக்கும். அந்த அம்மா சொல்லுவா, அம்மா சொல்லு, அப்பா இந்தா இருக்காரு உங்கள் அப்பா, அப்படி கையை காமிப்பா. இப்படி சொல்ல 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 கொஞ்ச நாள் முதல்ல பேசாமல் இருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அப்படியே கண்ணை எடுத்து பார்க்கும். அடுத்தோட அப்பான்னு சொல்லும் போதே பார்த்து சிரிக்கும். ஏன் அப்பா பார்த்தனே சிரிக்குது பாரு, தெரிஞ்சுக்கிட்டு பாரு சொல்கிறாங்களா. இதே போல் அம்மை நமக்கு ஊட்டுகிறாள். எப்படி ஊட்டுகிறாள், கலைகளையும் அச்சரங்களையும். இது ரெண்டுமே சுத்த தத்துவத்தில் வரக்கூடியது. அப்போ அந்த விந்து என்று சொல்லக்கூடிய அம்மை அருளாற்றல் இந்த கலைகளையும் இந்த அச்சரங்களையும் தனதாக்கி கொண்டு இந்த அசுத்தமாயா தத்துவங்கள் அப்படியே கொண்டு எங்கே கொண்டு சேர்க்கணும், உயிருடைய அறிவில். இச்சை, கிரியை, ஞானம், இது இருக்கா, 3 சக்தி உயிரில் இருக்குது. அது செயல்படாமல் இருக்குது. அதை செயல்படுத்துவதற்கு கலைகளையும் அச்சரங்களையும், அந்த கலைகள் கலையை இடமாக கொண்டு இந்த அச்சரங்கள் மூலமாக இங்கே விளக்கம் பெறுகிறது ஆன்மா. இதுதான் சைவ சித்தாந்த சாத்திரம். இது சிவபிரகாசத்தில் ரொம்ப அழகாக எல்லாத்துலேயுமே சொல்லப்படுது, சித்தியாலையும் சொல்லப்படுது, சிவபிரகாசத்தில் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்பவள் யார், இந்த அம்மை. ஒளிரும், ஒளிர்தல் என்றால் அறியாமையோடு கூடிய இந்த ஆன்மா, அந்த ஆன்மா ஒளிர வேண்டும் என்பதற்காக கலைகள், அதில் அந்த 5 கலைகள். அப்புறம் கலைகளாகிய வைரவி என்பது வைரம். அந்த கலைகள் என்ற வைரத்தை இடுப்பில் மேகலையாக கட்டியிருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இடுப்புன்றது நாபிக்கமலம், இங்கேருந்து தான் அச்சரங்கள் எழும்புகிறது. இதை நம்ம சாத்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான், நாபிக்கமலத்திலேருந்து தான் மேல் நோக்கி எழுகுது. இப்போ இந்த இடத்துல தான் ஒளிரும் கலா வைரவி, வைரங்களாலாகிய கலைகளை தன்னுடைய இந்த இடுப்பிலே ஒட்டியானத்தை போல கட்டியிருக்கிறார். மண்டலி, மண்டலமாக மண்டலி. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள், நுணுக்கம். இன்னும் சொல்லணும் நிறைய, ஆனால் நேரம் குறைவாக நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஆனால் எவ்வளவு நுணுக்கம், சிந்திச்சு பாருங்கள். அப்போ அம்மையுடைய அருளாற்றில் ஒருபுறம், இந்த அம்மையின் அருளை பெற்ற அருளாளர்கள் நமக்கு எடுத்துரைப்பதற்காக எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பூடகமாக வச்சு சின்ன சின்ன வார்த்தைகளில் போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நுணுக்கம் பாருங்கள். வைரவி, மண்டலி, மாலினி. மாலினி என்ற மாத்திரத்தில் அச்சரமாலா, மாலையை அணிந்தவள். முதல்ல இடுப்பில் ஒட்டியானோ, அப்புறம் அப்படி மாலையாக்கி மேல் நோக்கிய மாலை, எழுத்துக்கள்.
எழுத்துக்கள் 51 அச்சரங்களை மாலையாக்கி, அப்போ கலைகளை ஒட்டியானமாக்கி கலைகளை இடமாக கொண்டு அச்சர மாலைகள் மூலமாக விளக்கம் தரவரும் அம்மை. இந்த வார்த்தைக்கு அதுதான் பொருள். எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. வைரவி, மண்டலி, மாலினி, இப்படிப்பட்ட அன்னை உயிர்களுக்கு விளக்கம் தர வந்து, அதான் ஒளிரும் முதலே போட்டாச்சு. ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி அச்சர மாலைகளை கொண்டு உயிர்களுக்கு விளக்கம் தர வரும் அம்மை எப்படி வர்றாளாம்? சூழியாக வருகிறாள். கையில் சூலாயுதம் ஏந்தி வருகிறாள். அந்த சூலாயுதம் அப்படின்னு சொல்லும் போதே 3 புரிகளை கொண்டது. 3 மலங்களை நீக்கினால் ஒழிய இந்த உயிர்களுக்கு விளக்கம் கிடையாது. அதனால் கையில் சூலாயுதம். இறைவனு நிறைய இடங்களில் சூலாயுதம் கையில் வச்சுருப்பார் பாருங்க. அந்தகாசுரனுக்கே சூலாயுதத்தை கொண்டு வருவார். இங்கே பத்திரகாளி சூலாயுதம் கையில் வச்சுருப்பா. அம்மை நிறைய இடங்களில் சூலாயுதம் இருப்பா. அப்போ கையில் சூலம் என்ற மாத்திரத்தில் ஞானமே வடிவான அம்மை, அவ்வளோதான். சூலம் என்றாலே ஞானம். எதற்காக? அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு. சூலி. இந்த அம்மை வராகியாக வருகிறாள். வரங்களை தருவதற்காக வருகிறார், காப்பதற்காக வருகிறார். வராகம் என்பது விஷ்ணு சக்திகளில் ஒன்று. இன்றைக்கி வராகியை போய் அவ்வளோ வழிபாடு நம்ம செய்கிறோம். நிறைய பேர் நம்ம செய்கிறோம். திருமணத்தடையா, குழந்தை பாக்கியமா, எல்லாத்துக்கும் வராகம். வரங்களை அள்ளி தருபவள் என்று பொருள். அப்போ இவ்வளவும் கொடுக்கும் அம்மை, நம்முடைய அறியாமையை நீக்க வரும் அம்மை, வரங்களை அள்ளி தர வரும் அம்மை வராகி என்றே. செயிர் அவி நான் மறை. நல்ல அடுத்த கடைசி வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. செயிர் அவி என்பதாக. இந்த செயிர் அவி என்பது செயிர் அப்படின்னா குற்றங்கள். நம்முடைய குற்றங்களை எல்லாம், அவி என்றால் நீக்குதல். நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அடுத்து ஒரு வார்த்தை போகிற. நான் மறை சேர் திருநாமங்கள் செப்பு. யாரெல்லாம் இந்த வேதங்களில், நான் மறைனது வேதங்கள், வேதங்களில் சொல்லப்பட்ட இந்த நாமங்கள், அவர்கள் யாரெல்லாம் இந்த நாமங்களை சொல்வார்களோ அவர்களுடைய குற்றங்களெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். இந்த 10 நாமம், இந்த 10 நாமத்தையும் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள், இந்த நாமம் எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. நான்மறை சேர் திருநாமங்கள். அதை அப்படியே ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். நான்மறையில் சொல்லப்பட்ட இந்த திருநாமங்களை செப்புவர் சொல்லக்கூடியவர்களுக்கு செயிர் அவி. துன்பங்களிலிருந்து, துன்பங்கள் என்றால் இன்றைக்கி நம்ம வினைகள் தானே நமக்கு துன்பத்தை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த வினைகளிலிருந்து நீங்குவார்கள். அவி என்றால் அழிதல், நீங்குதல். இந்த குற்றங்களிலிருந்து நம்மை நீக்கக்கூடியதாக இருக்கும் அம்மை என்று. எவ்வளவு ஒரு அருமையான பாடல் பாருங்கள். இந்த பாடலுக்கு இன்னுமே நிறைய சிந்திக்கணும். அவ்வளோ தூரம் கொட்டி கொட்டி கிடக்க இன்றைக்கு சுவாமியுடைய திருவருள் கூட்டி வைக்க இந்த பாடலுடைய பொருளை சிந்திப்பதற்கு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுடைய பொற்பாதமும் படுகிறேன். பைரவி, பஞ்சமி, பாச அங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிர் அவி, உண்ணும் உயர் சண்டி காளி, ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவரே என்ற 77வது பாடலை நமக்கு தந்த அபிராமி பட்டரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிப்பா.